எப்படி ஒரு அமிர்தம் சாப்பிட்டா அவனுக்கு மரணமே வராதுன்னு சொல்றாங்களோ, அந்த போன்று நமது உடலை மரணத்திலிருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு பொருள்னு சொன்னா அது மிகையாகாது. ஏன்னா இதில் கலந்துள்ள பொருட்கள் முக்கியமாக தாளிசம், திரிகடு, சுக்கு, இந்த மிளகு, திப்பிலி, மஞ்சள், ஏலக்காய், கிராம்பு, அதிமதுரம் இது போன்ற மருத்துவ குணமுள்ள பொருட்களின் சரியான ஒரு கலவையாக இருக்கிறதுனால இந்த அமிர்தம் சூரணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பேண்டமிக் டைம்ல யாருக்கெல்லாம் அந்த வாயில ருசி இல்லாம இருக்குது, கொஞ்சம் நுரையீரல கொஞ்சம் அலர்ஜி, கொஞ்சம் தும்மல், இளைப்பு சம்பந்தமா, கொஞ்சம் மூச்சு திணறல் சம்பந்தமான பிரச்சனை ஏற்பட்டிருக்கும், இருமல் ஏற்பட்டு இருக்கும், வறட்டு இருமலாக இருக்கட்டும், இல்ல சளி இருமலாக இருக்கட்டும், 2 in 1 சொல்ற மாதிரி இரண்டுக்குமே மிகச்சிறந்த ஒரு சக்தி கொடுக்கக்கூடிய சூரணம் தான் நம்ம அமிர்தம் சூரணம். இது எப்படி சாப்பிடணும்னா, சரியான குழந்தைகளா இருந்தாங்கன்னா 1 ஸ்பூன், ஒரு 3 கிராம் எடுத்தா போதும். பெரியவர்களா இருந்த நம்மள மாதிரி இருந்தோம்னா ஒரு 1.5 ஒரு 2 ஸ்பூன், ஒரு 5 கிராம் எடுத்துக்கலாம். 3 வேளை நல்லா கவனிச்சுக்கணும். இந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு 3 வேளை ஆகாரத்திற்கு 1 மணி நேரம் முன்னதாகவோ அல்லது பின்னதாகவோ ஒரு எடுத்து நல்ல தேன்ல குழப்பணும். சிலருக்கு வயிற்றுல கொஞ்சம் அல்சர் பிரச்சனை இருக்கும், அது நெஞ்சு கரிப்புகள்லாம் இருக்கும். அவங்க என்ன பண்ணணும், தேனை கொஞ்சம் அதிகமா எடுத்துடணும். எடுத்துட்டீங்கன்னா இந்த அமிர்தம் சூரணம் அல்சரையும் குணப்படுத்தும். இதுல ரணத்தை ஆற்றக்கூடிய மஞ்சள் முக்கியமா இருக்கு. வயிற்று புண்களை சரி செய்யக்கூடிய அதிமதுரம் இதுல சேர்த்திருக்கிறோம். ஜீரணத்தை மேம்படுத்தக்கூடிய இந்த சுக்கு, சளியை வெளித்தள்ளக்கூடிய தாளிசப்பத்திரி, அக்கரா என்ற போன்ற அற்புதமான பொருட்கள் கலந்திருக்கிறதுனால ஒரு நாளைக்கு 3 வேளை தேநீர் குழைத்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வாயில போட்டு நக்கி சாப்பிடணும். என்ன சார் நக்கி சாப்பிடணும்னு சொல்றீங்க? இதுதான் சரியான ஒரு பதம். விரலால எடுத்து, ஸ்பூன்ல டீசெண்டால எடுக்க வேண்டாம், விரல்ல எடுத்து நாக்குல வைத்து சுவைத்து அந்த உமிழ்நீரோடு கலந்து அந்த பொருள் உள்ள போச்சுன்னா அது அமிர்த சூரணம். டைரக்டா வெண்ணில கலக்கி குடிக்கிறது ஏதோ ஒரு பெயர் வச்சுக்கலாம், அந்த ஸ்பூன்ல எடுத்து அப்படி முழுங்குறதுக்கு ஏதோ பெயர் வச்சுக்கலாம். அந்த அமிர்தம் சூரணத்தை அமிர்தம் போன்று பயன்படுத்தணும்னா அதில் தேநீர் குழைத்து ஒரு நாளைக்கு 3 வேளை எத்தனை நாட்கள் பயன்படுத்தணும்? தொடர்ந்து 5 நாட்கள் பயன்படுத்தணும். முன்னேற்றமானது 3வது நாள்ல இருந்து நமக்கு தெரியும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும், சுவாசம் சம்பந்தமான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் 3வது நாளில் இருந்து முன்னேற்றம் நமக்கு தெரியும். 5வது நாளில் இருந்து பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு நம்ம முன்னேற்றம் தெரியும். அந்த முன்னேற்றம் தெரிஞ்சுச்சுன்னா அந்த சூர்ணத்தை வைத்துக்கொண்டே அந்த பிரச்சனையில இருந்து நாம் வெளிவந்துடலாம். சார் அப்படி தெரியலன்னா 100 பேர் எடுத்தா 90 பேருக்கு கண்டிப்பா முன்னேற்றம் தெரியும். ஒரு 10 நபர்களுக்கு அந்த முன்னேற்றங்கள் 3 நாட்கள்ல தெரியலன்னா தாராளமாக என்னை தொடர்பு கொள்ளலாம். அதற்கு என்ன பண்ணணும்ன்றத நான் அழகா சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். சரிங்களா? சோ இந்த அமிர்தம் சூரணம் இந்த நேரத்துல ரொம்ப 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 முக்கியமானது. இரண்டாவது பாத்தீங்கன்னா, இந்த